வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட கவிதை நேரம் அப்படிங்கிற தலைப்பில் கவிதைகளை வாசித்து வந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? கடந்த சில பதிவுகளை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இந்த கவிதை நேரம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியானது கவிஞர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆம், படைப்பாளிகளின் கவிதைகளை உலகெங்கிலும் உள்ள நேயர்களுக்கு எடுத்து செல்லும் தளமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில கடந்த சில நாட்களாக கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய கவிதைகளை வாசித்தோம். அவர்களுடைய கவிதைகள் இன்னும் இருக்கிறது. அதற்கிடையே மிகவும் அன்பான ஒரு கோரிக்கையாக சகோதரி ஒருவர் அவருடைய கவிதைகளை வாசிக்க வேண்டும் என்று மிகவும் பேரன்போடு கேட்டுக்கொண்டார். மெகராஜ் பேகம் அவர்கள். மெகராஜ் பேகம் சகோதரி தான் அவருடைய கவிதைகளை மிகவும் அருமையாக உங்களுடைய குரலில் வந்தால் மிகவும் அருமையாக இருக்கும் என்னுடைய கவிதை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோ அவர்களுடைய அருமையான அந்த ஆசையை நிறைவேற்றாமல் போய்விடுவோமா என்ன? இது கவிதை நேரம். அனைத்து கவிஞர்களுக்கும் இது தளம் அமைத்து கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. அவர்களுடைய கவிதைகளை வாசிப்பதில் எனக்கும் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும் நேர்களே. இதோ மெகராஜ் பேகம் அவர்களுடைய முதல் கவிதை ரொம்ப அருமையான ஒரு கவிதையாக இருக்கிறது. பாருங்கள், கவிதைக்குள் செல்லலாமா? பேசத் தகிக்கும் பொழுதுகளில் உரையாடல்கள் நீள வேண்டியே மனம் பாடுபொருளுக்காக நேரங்களின் மேலேறி நொண்டி அடித்து கொண்டிருக்கும். துவங்குவதற்கும் முடிப்பதற்குமான இடைவெளியில் காலம் அகராதி புரட்டி புரட்டியே புரியாமல் குழம்பி புலம்பி தவிக்கும். நேசமோ அலாதியான புன்னகையில் நிறைந்திருக்கும். புரிதலுக்கு அவசியமில்லை. உரையாடல்கள் என்பது அன்பின் ஒளிவடிவம்தானே. ரொம்ப அழகாக புரிய வைத்திருக்கிறது அந்த கவிதை அல்லவா? எப்பொழுதுமே பேசாமலேயே பல கருத்துக்களை நாம் புரிய வைத்துவிட முடியும். அந்த டெலிபதி என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி அந்த கருத்தொருமித்த நபர்கள் கூடும் பொழுது இவர்கள் நினைப்பதை அவர்கள் செய்வார்கள், அவர்கள் நினைப்பதை இவர்கள் செய்வார்கள். அந்த மாதிரி தம்பதிகளுக்குள் பேசாமலேயே புரிந்து கொண்டு குறிப்பறிந்து செய்யும் தம்பதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இந்த காலத்தில் தோன்றுகிறது. ரொம்ப அருமையான அந்த கவிதை மெகராஜ் பேகம் அவர்களுடையது. புரிதலுக்கு அவசியமில்லை, உரையாடல்கள் என்பது அன்பின் ஒளிவடிவம்தானே. அருமையான ஒரு இறுதி வரிகள் ரொம்ப ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறது. எல்லா வரிகளுக்கும் முத்தாய்ப்பாக அந்த வரிகள் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அருமை மெகராஜ் பேகம் சகோதரி அவர்களே. அவருடைய அடுத்த கவிதை அப்பாவின் காதலை பற்றி ரொம்ப அருமையாக சிலாகித்து சொல்லியிருக்கிறார். இப்படி வேறு எவரும் யோசித்து இருக்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு சிந்தனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் எல்லாம் தம்பதிகள் பேசிக்கொண்டார்களா என்ன? பேசாமலேயே பேசுவதற்கே பல நாட்கள் ஆகும் என்று நாம் கூட படித்திருப்போம். ஆனால் அவர்கள் எப்படி காதலோடு கருத்தொருமித்து அல்லது குறிப்பறிந்து வாழ்வை ஓட்டினார்கள். காதலை சொல்லாமலேயே அந்த காதலை எப்படி உணர்த்தி இருப்பார்கள்? இதோ நாம் பார்க்க போகிறோம் மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதை வரிகளில். அப்பாவின் காதல். காதலிக்கிறேன் என்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக நினைத்த அப்பா அம்மாவிடம் வாய் மொழிந்ததே இல்லை. அந்த வார்த்தையை கொலுசை சுத்தம் செய்து தருவார், குப்பைகளை கேட்டு வாங்கி கொட்டுவார், அடிக்கடி அடுப்பறைக்கு காரணங்களின்றி நுழைவார். அவருக்கு பிடித்தமான பிரியாணி செய்து தந்தால் அருகில் அமர்ந்து பரிமாற சொல்வார். வராத தலைவலிக்கு தைலம் பூச சொல்லி கெஞ்சுவார். சலவை செய்த துணிகளை தாமாகவே முன்வந்து உலர்த்தி தருவார். இறக்கும் தருவாயில் எல்லோரிடமும் பசை வாங்கி கொண்டு அம்மாவிற்கு பிடித்த சர்க்கரை பன் வாங்கி ஊட்டுவார். பசியின்றி சொல்ல தெரியாத குழந்தை பாலுக்கு அழுவதைப் போலவே சொற்கள் வசப்படாத அப்பா காதலிக்கிறேன் என்றே கடைசி வரை குறிப்பால் மட்டுமே உணர்த்தினார். எவ்வளவு அற்புதமான, தத்ரூபமான, யதார்த்தமான
கவிதை மெகராஜ் பேகம் அவர்களுடையது அல்லவா? ரொம்ப ரொம்ப அருமையான அந்த கவிதையை வாசித்தோம். மிகவும் அற்புதம் மெகராஜ் பேகம் சகோதரி அவர்கள். மெகராஜ் பேகம் அவர்களின் அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. பாருங்கள் அந்த கவிதை எப்படி இருக்கிறது என்று அவருடைய வரிகளிலேயே பார்க்கலாமா? வறுமை நுகர வாடிய அனிச்சை மலர்முகம் கொண்ட அந்த பூக்காரி வாங்கிய ஏழ்மை சாபங்களை மலரினை விற்று மோட்சம் தேடுகிறாள். மலரின் முகவரிகளை பெறுநர்கள் பெரிதாக கண்டு கொள்வதே இல்லை. இவளிடம் கொள்முதல் கருணை செய்து உங்கள் காதலை வாழச் செய்யுங்கள் காதலர்களே. அரும்பி அவளது அன்றாட தேவைகளை மலரச் செய்யுங்கள். நேசக்கரம் நீட்டி நறுவீக்களை பெற்றிட ஏந்திக் கொண்டு இருக்கும் அவள் கைவலியை உணர்ந்து வாடிக்கொண்டிருக்கிறது வாசமிக்க பூக்கள். உழைப்பின் வியர்வை வாடையை மலரின் துணையோடு மறைத்து கொள்கிறாள் இந்த வாசக்காரி. மெகராஜ் பேகம் ரொம்ப அருமையான அற்புதமான கவிதை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அந்த பூ விற்றுக்கொண்டு இருக்கும், அந்த பூ விற்றால்தான் வாழ்க்கை அன்றைய பொழுதை ஓட்ட முடியும். அடுத்த நாளுக்கான சாப்பாட்டுக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்வது அந்த பூ விற்றல் அந்த தொழில்தான் என்று இருக்கும் பொழுது அந்த பூக்காரியின் அருமையான அந்த வறுமையை நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டி இருக்கிறார். பாருங்கள், ஏந்தி கொண்டிருக்கும் அவள் கைவலியை உணர்ந்து வாடிக்கொண்டிருக்கிறது வாசமிக்க பூக்கள். எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. அந்த கைவலியை உணர்ந்து அந்த பூக்கள் வாடுதான். ஏந்திட்டே இந்த பூவை வாங்கிக்கோங்கன்னு கையை ஏந்தும் போது அந்த கை வலியை அவள் அந்த பூக்காரியுடைய கை வலியை பொறுக்காம அந்த பூ வாடி போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் அற்புதம். மெகராஜ் பேகம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி கவிஞர் மெகராஜ் பேகம் அவர்களுடைய கவிதைகளோடு மிகவும் அற்புதமாக சென்றது. அன்பு நேயர்களே, இப்படியான படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி தான் இந்த கவிதை நேரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் இந்த கவிதை நேரத்தில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. தொடரும் கவிதை நேரம்.